ருச்சிதா குக்கிங்கில் சண்டே ஸ்பெஷல் பார்த்துடலாமா? சூடான முட்டை தோசை, பஞ்சு போல் இருக்கிற இட்லி, அப்புறம் மட்டன் குழம்பு சாப்பிட்லாமா? வாங்க. சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு பார்த்துடலாமா? கடலை எண்ணெயை வந்து குக்கரில் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மசாலா அதிகமாக இருந்தால் குழம்பு வந்து மசாலா டேஸ்ட்டுக்கு வந்துடும். இது நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஒரு பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி தட்டி தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி தான். புளிப்பு அதிகமாக போட்டால் குழம்பு நல்லா இருக்காது. இப்போது அந்த பட்டை லவங்கெல்லாம் தாளிச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு தட்டினது, தக்காளி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கறி குழம்பு செம்மையாக இருக்கும். 1 கிராம் மட்டன் எடுத்துருக்கோம். ஏன்னா இது போதும். இதுவே எங்கள் வீட்டில் சாப்பிட்றது கம்மி தான். ஏன்னா மட்டன்னும் போது கொழுப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால் மட்டன் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம். மட்டன் எடுத்துக்கலாம். இது தேனாம்பேட்டை மட்டன்றதுனால கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரத்னமங்கலம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்பயே அறுத்து அப்பயே கொடுக்கறதுனால நல்லாயிருக்கும். இது வந்து எப்போ அறுக்கிறாங்கன்றதும் எங்களுக்கு தெரியல. அதனால் எங்களுக்கு இந்த மட்டனை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் இன்றைக்கி செஞ்சு பார்க்குறோம். நம்ம 300 கிராம் மட்டன் எடுத்துகிட்டு ஒரே ஒரு வாட்டி வாஷ் பண்ணுங்கள். நான்வெஜ்ஜை வந்து நிறைய வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு போயிடும். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். மட்டனை போட்டாச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டுறாதீங்க. நான் நேற்று அரைச்ச மிளகாத்தூள் தான் செம வாசனையாக இருக்குது. எப்பயுமே புதுசாக இருக்கும்போது எதுவுமே நல்லா தான் இருக்கும் போல். மட்டன் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் அந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டிக்கலாம். அதுக்குள்ளே தேங்காய் போய் உடச்சிட்டு வந்துடலாம். தேங்காயோடைய விலையே 35 ரூபா ஆகிப்போச்சு. இன்னும் போக போக பார்த்தா 100 ரூபா 50 ரூபா ஆகிடுவாங்க போல் இருக்குது. நம்ம இந்த பாதி முடி எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1/2 முடி தேங்காவை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. உங்களை நல்லா போய் கிரைண்ட் பண்ணிவிட்டு பாலை மட்டும் எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி போட்டுடலாம். தேங்காவை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வடிகட்டியாச்சு. தேங்காய் பால் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இது வந்து 1/2 லிட்ரு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா 350 ml தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அது மட்டன்றதுனால வேகிறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு 10 விசில் விட்டுட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஹவர் வேக விடலாம். இப்போ டைம் வந்து 9:45 ஆகிடுச்சு. இந்நேரம் டிஃபன் உள்ளே போயிருக்கும். இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் ஸ்லோ. கிளைமேட்டும் செம சூப்பராக இருந்ததுனால ஏந்துக்கவும் முடியல. நல்லா செம்மையாக கொதிக்கிறாங்க. ஒரு கலக்கிட்டு குக்கரை மூடிடுவோமா? நல்லாக்கல முடியலாமா? குக்கர் மூடியாச்சு. ஒரு 10 விசில் வரட்டும். ஸ்லோ பண்ணிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். எப்பயுமே நம்ம கொதித்த உடனே ஸ்லோ பண்ண சொல்லுவோம். ஆனால் இவங்க மட்டன்றதுனால கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வேகட்டும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. பத்து விசில் வந்துருச்சு. இதை வந்து ஸ்லோ பண்ணி 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். ஒவ்வொரு கறி வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக மாறுங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி எல்லாமே மாறுவாங்க. மனுஷங்களும் அப்படி தானே இருக்கிறோம். ஒரு ஏரியாவை பொறுத்து ஒரு ஏரியாவுக்கு மாறலையா, அதே மாதிரி தாங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுடலாம். அவ்வளோதான், கறி குழம்பு ரெடி. சாப்பிட்லாமா? இதில் அரைச்ச மாவை தான் இட்லி ஊற்றுவோம். செம்மையாக இருப்பாங்க. இட்லி குண்டால் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம இட்லி தட்டை வைக்கணும். இல்லைன்னா இட்லி எழும்பி வராது. குழியில் ஊற்றினாலும் மேலே ஏறி வருவான் நம்ம இட்லி. இது சின்ன இட்லி குண்டா தான். கிட்டத்தட்ட 12 இட்லி தான் வரும். நம்ம தோசை வேறு சுட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். மூடியாச்சு. அடுப்பையும் லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கலாம். 10 நிமிஷம்லாம் ஆகலை. ஒரு 5 நிமிஷத்துலேயே இட்லி நல்லா வெந்துருச்சு. ஒரு கத்தி எடுத்து இப்படி குத்தி பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். அதுதான் பதம். புதுசாக செய்கிறவங்களுக்கு இதை கூட சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ஓகேவா. இட்லி வெந்துருச்சு.
இதுக்கு மேலே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா இட்லி சூப்பராக வருவாங்க. முட்டை தோசையும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ருச்சிதா குக்கிங்கில் சண்டே ஸ்பெஷல் பார்த்துடலாமா? சூடான முட்டை தோசை, பஞ்சு போல் இருக்கிற இட்லி, அப்புறம் மட்டன் குழம்பு சாப்பிட்லாமா? வாங்க.